ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பூசணிக்காயை வச்சு வேர்க்கடலை சேர்த்து மஞ்சள் பூசணிக்காய் வேர்க்கடலை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் துருவின தேங்காயை சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணுன்னா சீக்கிரம் கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குறேன். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை வதக்கணும். இப்போ இதை ஆற விட்டுக்கணும். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட பூசணிக்காயை தோல் நீக்கி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணணும். ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லாமல் குட்டி பீஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணால் தான் இந்த மசாலாவுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் குழஞ்சிரும். அதனால் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கிறணும். பூசணிக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுறேன். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். இதோட வறுத்து வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மசாலா தான் இந்த கூட்டுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ பூசணிக்காய் கொஞ்சம் வெந்திருக்கு. இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சுன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த பூசணிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன். பூசணிக்காய் நல்லா வெந்ததும் இதோட அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலா சேர்க்கும்போது பூசணிக்காயில் தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் தண்ணி எல்லாமே நல்லா வற்றினதுக்கப்புறம் அந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பூசணிக்காய் வேர்க்கடலை மசாலா ரெடி. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது தான் பூசணிக்காயும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அடிப்பிடிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். வெந்ததுக்கப்புறம் இதோட கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான மசாலா ரெடி. இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் சாதம் இது கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.